திருப்புவனம் அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கில் 6வது குற்றவாளியாக ஓட்டுநர் ராமச்சந்திரனும் சேர்க்கப்பட்டுள்ளாரா? வழக்கு மீண்டும் எப்போது விசாரணைக்கு வருகிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கு சட்டம் 103 கீழ் பதிவு செய்யப்பட்டு இருந்தது. திருப்புவனம் அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை நடத்தி முடித்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை ஆகஸ்ட் 20ஆம் தேதி சிபிஐ தாக்கல் செய்தது. இந்த வழக்கின் சிறப்பு அதிகாரியாக டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டிருந்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை சிபிஐ ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்து இருந்தது. வழக்கை பதிவு செய்யும் போதே பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 103 கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்து இருந்தது. பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 103 கொலைக்கான தண்டனை குறித்து விவாதிக்கிறது. கொலை குற்றத்திற்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்க பரிந்துரைக்கிறது. கூடுதலாக 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக இனம், சாதி, சமூகம், பாலினம், மொழி அல்லது இதே போன்ற காரணங்களின் அடிப்படையில் கொலை செய்து இருந்தால் குழுவில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும். பிரிவு 103 கீழ் உள்ள குற்றங்கள் நடவடிக்கை எடுக்கத்தக்க மற்றும் ஜாமீனில் வெளிவராத குற்றங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் பொருள், ஒரு நபர் குற்றம் செய்ததாக நம்புவதற்கு காரணம் இருந்தால் ஒரு போலீஸ் அதிகாரி வாரண்ட் இல்லாமலே ஒருவரை கைது செய்யலாம், மேலும் ஜாமீன் மறுக்கப்படலாம். இதை நாம் ஏற்கனவே நமது வீடியோவில் தெரிவித்திருந்தோம். அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்குடன் நிகிதாவின் நகை காணாமல் போன வழக்கையும் சிபிஐ விசாரிக்கும் என்று துவக்கத்தில் கூறப்பட்டிருந்தது. இதற்கான உத்தரவை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி SM சுப்பிரமணியம் பிறப்பித்திருந்தார். சிபிஐ விசாரணைக்கு ஏதுவாக காவல்துறை மேற்கொண்ட விசாரணை, வீடியோ ஆதாரங்கள் என்ற அனைத்தும் சிபிஐ குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து விசாரணை மேற்கொண்டு இருந்த சிபிஐ அதிகாரிகள் கோயிலில் இருப்பவர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் அஜித்குமார் அழைத்து செல்லப்பட்ட இடங்கள், யார் அவருக்கு மிளகாய்ப்பொடி வாங்கி கொடுத்தது, யார் வாங்கி வரச் சொன்னார்கள், எந்த அதிகாரி அழுத்தம் கொடுத்தார் போன்ற பல்வேறு தகவல்களை சேகரித்துள்ளது. சிபிஐ சேகரித்த இந்த தகவல்கள் அனைத்தும் குற்றப்பத்திரிகையாக நீதிபதி சுப்பிரமணியம் உத்தரவின்படி ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்புவனம் காளிக்கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட மற்ற 7 பேருக்கும் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே அஜித்குமார் குடும்பத்திற்கு ரூ.25 லட்சம் இடைக்கால நிவாரணம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. இந்த நிலையில் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் அஜ்மல் கான் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு கூடுதலாக 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், சாட்சி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 5 சாட்சிகளுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இருப்பினும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான ஹென்றி திபென் சாட்சிகளின் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டதாகவும், ஆனால் எச்சரிக்கை மணி, வேலிகள் அல்லது பாதுகாப்பு கதவுகள் இன்னும் அமைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதை கவனத்தில் கொண்டு 1 வாரத்திற்குள் இவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. 1 மாதத்திற்குள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தாக்கல் செய்யவும் சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கை செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும், குற்றவாளி யார் என்பது தெரியவரும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. தற்போது வெளியாகி இருக்கும் செய்தியின்படி கைது செய்யப்பட்ட 5 காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா மற்றும் ஆனந்த் ஆகியோரை தவிர காவல்துறை ஓட்டுநர் ராமச்சந்திரனும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. முன்பு ராமச்சந்திரன் மற்றும் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இருவரும் அரசு சாட்சியாக மாறப்போகிறார்கள் என்று கூறப்பட்டது. இதனிடையே கைதான 5 போலீஸ்காரர்களின் நீதிமன்ற காவல் கடந்த 13ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் மேலும் 15 நாட்கள் நீட்டித்து மதுரை தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. சிபிஐயின் குற்றப்பத்திரிகையில் பேராசிரியை நிகிதாவின் கார் பார்க்கிங்கை விட்டு வெளியே சென்றதா, நகை திருட்டு சம்பவம் உண்மையிலேயே நடந்ததா என்பதற்கான விசாரணை விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம் 2018 கீழ் அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் கார்த்திக் ராஜாவிற்கு உடனடி
பாதுகாப்பு வழங்க சிவகங்கை மாவட்ட நீதிபதி அறிவொளி உத்தரவிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாரிஸ்குமார் இந்த வழக்கு குறித்து தெரிவித்திருந்த தகவலில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கின் தீர்ப்பை சுட்டிக்காட்டினோம். ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஒரு வழக்கில் காவல்துறையின் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை மதுரை கிளை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டனர். அஜித்குமார் குடும்பத்திற்கு ரூ. 25 லட்சம் இடைக்கால நிவாரணமாக வழங்க உத்தரவிட்டனர். ஏற்கனவே கொடுத்த 7.5 லட்சத்தை கழித்துவிட்டு மீதி 17.5 லட்சத்தை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்கள் விசாரணையின் போது தெரியவரும். அதுவரை காத்திருப்போம். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும்.